போன தொகுப்பில் நவக்கிரக அப்படின்ற இடத்துல மூலிகைகளை வாயு ஒடிவில் பயன்படுத்துவதையும் நவதானியங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தி இந்த உடம்பை பாதுகாத்துக்கணுன்றதுலையும் நம்ம சில விஷயங்களை பார்த்தோம். ஏன்னா ஒரு முழு ஆன்மீகம் என்பது அடிப்படை இல்லாது சொல்லப்படுமானால் அது பயன் தராது. எனவே தான் அந்த ஆன்மீக வாழ்க்கையோடு சேர்த்து இந்த வாழ்வியல் அமைஞ்சிருக்குன்றதை நம்ம எடுத்து சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த நவதானியங்களை எப்படி பயன்படுத்தினா உடற்கோளாறுகள் நீங்கும்ன்றதை நம்ம அடிப்படையிலேருந்து கொண்டு வந்தால் இந்த இயற்கை செல்வங்கள், அதாவது நம்முடைய குழந்தைகள்லாம் எப்படி நல்லா இருப்பாங்கன்றதை நம்ம எடுத்து சொன்னோம். இதில் பிரண்டை அப்படின்னு ஒன்று நம்ம பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். பெத்த வயிற்றில் பிரண்டையை வைத்து கட்டு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. இந்த பிரண்டை என்பதில் உப்பு எடுக்கலாம். அது எப்படி உப்பு எடுக்க முடியும் அப்படின்னா, கடலில் இருந்து எடுக்கக்கூடிய காய்ச்சப்படக்கூடிய நீர்கள், சூரிய ஒளியால் காய்ச்சப்படக்கூடிய நீர்கள் உப்பாக படிமானம் காணுது. அது உணவுக்காகவும் சோப்பு போன்ற பொருட்களுக்காகவும் பல்வேறு நாம் அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களில் மூலப்பொருளாகவும் அந்த உப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பிரண்டையையும் நம்ம பேச போகிறோம். இந்த பிரண்டை அப்படின்றதுல உருள் பிரண்டை, ஓலைப்பிரண்டை, முப்பிரண்டை, நாற்பட்ட பிரண்டை, மஞ்சள் பிரண்டை, கரும்பிரண்டை, செம்பிரண்டைன்னு ஒரு 6-7 வகைகள் பிரண்டை இருக்குது. எல்லா பிரண்டைகளும் ஒரே குணம் கொண்டவை தான். ஆனால் நோய்களை தீர்ப்பதில் மாறுபட்டு செயல்படும். ஒரு பச்சை பயிரை மட்டுமே சாப்பிட்டு வந்தோம்னா நமக்கு நோய் தீருமான்னா நோய் உருவாகும். அப்போ அது கூட இன்னொரு பொருளை துணை சேர்க்கும்போது அது மருந்தாக மாறும். அது மாதிரி தான் எல்லா பொருளுமே. இந்த பிரண்டை உப்பை எப்படி செய்யணுன்றத செயல்முறை விளக்கம் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இல்லை. இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கான முடியும். அதை நம்ம எப்படி பண்ணணுன்றதெல்லாம் நம்ம சொன்னோன்னா, அந்த பிரண்டை உப்புடைய விசேஷத்தை முதல்ல நம்ம பேசி தெரிஞ்சுக்குவோம். ஒரு பிரண்டையிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த பவுடர் தான் உப்புன்னு பேர். ஒரு பிரண்டையை எடுத்து அந்த பிரண்டையிலேருந்து உப்பு எடுக்கணும். அதை நல்லா அரைச்சி ஒரு சிறு துண்டு மஞ்சள் எப்போவுமே சேர்த்துக்கிறதுன்றது ரொம்ப விசேஷ பலனை அளிக்கக்கூடியதுன்றது அடிக்கடி சொல்கிறோம். இதில் எந்த வகையான பிரண்டையை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். 4 பட்டை பிரண்டை இருக்குது, 6 பட்டை பிரண்டை இருக்குது, உருள் பிரண்டை இருக்குது. இதுக்கு 4 பட்டைக்கு சதுர் பிரண்டைன்னு பேர். முப்பிரண்டை இருக்குது. இது மாதிரி இருக்கக்கூடிய பிரண்டைகளில் எது வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாக வயிற்று நோய்களை நீக்குவதில் சதுர் பிரண்டைன்னு சொல்லக்கூடிய 4 வகையான பிரண்டை ரொம்ப விசேஷ பலனை அளிக்கக்கூடியது. அதே போல் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய தேகத்தில் உறுதி செய்வதில் இந்த கரும்பிரண்டை இன்றைக்கி கொஞ்சம் அபூர்வமாக இருக்குது. ஒரு காலத்தில் இந்த நம்ம செங்கல்பட்டு கோர்ட்டு பக்கத்துங்களில் நிறைய கிடச்சிது சதுர் பிரண்டை. இப்போ அந்த பக்கம்லாம் வீடுங்க ஆகிட்டதுனால அதனுடைய மகத்துவம் தெரியாத தூக்கி போட்டுட்டாங்க. நல்லா அது வனப்போடு இருக்கும். அமுக்குனாலே சாதா பிரண்டை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது அப்படி இருக்காது. கருங்கல் மாதிரி இருக்கும் அந்த பிரண்டை. உள்ளே அந்த வெள்ளை வெளியேன்னு ரொம்ப நீல கலர் பாஞ்ச மாதிரி அந்த சோறு இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் அந்த மாதிரி இருக்கும். மஞ்சள் பிரண்டை பொதுவாகவே இளம் மஞ்சள் நிறத்தோடு இருக்கக்கூடியது. முப்பிரண்டை நம்ம அது சாதாரணமாக வெள்ளையாக தான் இருக்கும். இந்த 3 வகையான பிரண்டைகளை நாங்கள் பயன்படுத்தி இருக்கோன்றாலும் இது 3 மட்டும் நம்ம பேசுவோம். செம்பிரண்டையும் ஏறக்குறைய அப்படி தான் இருக்கும். செம்பிரண்டையில் கருப்பு சேர்ந்த சிகப்பு இருக்கும். கரும்பிரண்டைக்கு செம்பிரண்டைக்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான். ஏன்னா இன்றைய காலங்களில் அந்த செம்பிரண்டை கரும்பிரண்டை கிடைக்கிறது அபூர்வமாக இருக்குது. எங்ககிட்ட கூட கிடையாது. நாங்களும் தேடிட்டு இருக்கோம். ஆனால் சில மலைக்காடுகளில் இருக்குது. யாருக்காவது கிடைச்சா இதை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தா கூட நாங்கள் வளர்த்து எல்லாருக்கும் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஏன்னா முப்பிரண்டைன்ற ஒரு இனம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னப்போ அதை காப்பாற்றி நீ எல்லா இடத்துக்கும் சப்ளை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு சின்ன துண்டுலேருந்து 1990வது வருஷத்துலேருந்து அந்த இனம் காப்பாற்றப்பட்டு அந்த தாய் செடி இன்றளவும் இருந்து தான் இருக்குது எங்ககிட்ட. அதை கட்டிங் பண்ணி நிறைய வளர்த்துட்ருக்கோம். அதே போல் இது மாதிரி எங்களால் பண்ண முடியும். நாங்கள் செய்து தரோம். இதை அதிகாரப்பூர்வமாக நாங்கள் செய்துன்னு இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. வளர வேண்டிய இனங்கள் முதல்ல வருங்கால சந்ததியினருக்கு இப்படி ஒன்று இருக்கானே தெரியாத போயிடும். எனவே இதை சொல்கிறோம். இந்த பிரண்டையை முதல்ல ஒரு சின்னதாக கட்டிங் பண்ணிவிட்டு இந்த கார்னருங்களில் தோல் இருக்கும். கொஞ்சம்
இதை எப்படி பயன்படுத்தணும் இந்த பிரண்டையோடு காமிச்சு உங்களுக்கு நாம் இதை பேசினா நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னால் இது என்னென்ன நோய்களை தீர்க்கும்னா, வயிறு சம்பந்தமான நோய்களில் குட்டி 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 புழுக்கள் மாட்டும். அந்த புழுக்களை எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அந்த புழுக்களுக்கு நீங்கள் என்ன உணவு கொடுத்தாலும் அது அந்த இடத்த விட்டு நகராது. அதை வந்து கொக்கி புழுனே பேர், அதுக்கு குடல்கள் பூரா பிடிச்சிக்கும். இந்த புழுக்கள் இதுலேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னா, சாதாரண சைவ உணவுன்ற இடத்துல காய்கறிகள்லேருந்து கிடைக்குமான்னா கிடைக்காது. மாமிச வகைகளை சாப்பிட்றவங்களுக்கு சத்தியமாக இந்த புழுக்களுடைய தொந்தரவு மாட்டும். அதில் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த போட்டின்னு சொல்லக்கூடிய குடல் பகுதிகளை சாப்பிட்றவங்க, விருப்பப்பட்டு சாப்பிட்றவங்க நிறைய பேர். ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அப்படி சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுறவங்க உப்பு, மஞ்சள் இதெல்லாம் போட்டு நல்லா வச்சுட்டு அதை சுடுதண்ணில் விட்டு கசக்கி திருப்பி கழுவுவாங்க போட்டு. இன்றைய காலத்தில் அந்த கிழிச்சிட்டு உள்ளுக்குள்ளே நார் போட்டு தேய்க்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். நம்ம பார்த்ததில்லை, கேள்விப்பட்டோம். இப்படி தேய்ச்சி அந்த புழுவை எடுத்தால் கூட அந்த புழுக்களில் முட்டைகள் இருக்கிறத தவிர்க்க முடியாது. அந்த முட்டைகள் வந்து திருப்பி இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதை நீங்கள் என்ன தான் அந்த குடற்பகுதியை வந்து நீங்கள் வேக வச்சாலும், எவ்வளோ வேக வச்சாலும் அந்த புழுக்கள் அந்த இடத்த விட்டு சாகாது. அதே போல் இந்த பன்றிக்கறியில் ஒரு வகையான புழு இருக்குது. அந்த புழுவும் அடர்த்தியான உள்பகுதிகளில் முட்டையை வச்சிடும். அந்த புழு சேர்த்து போனால் அந்த முட்டைகள் சாகாது. தொடர்ந்து வெகு விரைவில் தன்னுடைய இனத்தை விருத்தி செய்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல அதுக்கு கதகதப்பான சூடு வயிற்றுக்குள்ளே இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த இடத்துல அது வாழும். அந்த மாதிரி வாழ்க்கையை அது தொடங்கிறதுக்கு இந்த குடர் பகுதி, அதை இப்போ போட்டின்னு சொன்னோமே, அந்த குடற்பகுதி கறியை விண்ணக்கூடியவங்க ஜாஸ்தி சொல்லுவாங்க. இதை கடைகளில் கூட காலையில் ஒரு 10 இட்லி வச்சுன்னு குடல் குழம்பை வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பேன். பேச்சு வழக்கை கவனிச்சா தெரியும் உங்களுக்கு. நல்லப்பா காலங்காலத்தில் ஏந்தம்மா நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு 10 இட்லி வச்சுக்கின்னு நல்லா பெருசாக குடல் குழம்பை தொட்டுன்னு அச்சான்னு வச்சுக்கோ, கும்முன்னு தூக்கம் வரும்னு அந்த பேச்சிலேயே ஒரு சுகம், ஒரு போதையோடு பேசுவாங்க. பார்த்துருப்பீங்க. இது அடிக்கடி நிறைய பேர் உணவு பிரியர்கள் இதை சொல்லுவாங்க. இது சரியா தவறா அப்படின்றது நமக்கு தேவையில்லாதது. ஆனால் அதிலிருந்து எந்த வகையான நோய்கள் உண்டாகும்ன்றதை எடுத்துரைக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான ஒரு வருத்தமும் கிடையாது இல்லையா? அப்போது அந்த குடற்புழுக்கள், அது குடல்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி குட்டி கொக்கி புழுக்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் உண்ணும்போது பரிசாக அமைகிறது. இன்றைக்கி இப்போ காலகட்டங்களில் சொல்லுவாங்க, ஒன்று வாங்கினா ஒன்று இலவசம். ஆடி தள்ளுபடி, அப்புறம் என்னென்னமோ ஜனவரி தள்ளுபடி, பொங்கல் தள்ளுபடின்னு கொடுக்குறாங்க இல்லைங்களா? அதில் ஆடி தள்ளுபடிக்கு விசேஷம் ஜாஸ்தி. ஒன்று வாங்கினா 2 இலவசம், ஒரு ஷர்ட்டை வாங்கினா 2 ஷர்ட் இலவசம்ன்றாங்க பாரு. அந்த மாதிரி அவளுடைய கறி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் முழுக்க நோய் இலவசம் அப்படின்னு அனாவசியமாக நம்பி போடலாம் போர்டை. சத்தியமாக உங்களுக்கு இலவசமாக நாங்கள் நோய்களை அளிக்கிறோம்னு போடலாம். இந்த குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய குறு முட்டைகள் நம் வயிற்றில் குடற்பகுதியில் அமைய கொக்கி புழுக்களாக மாற்றம் காணுகின்றன. அந்த கொக்கி புழுக்களை நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு குடலை எடுத்து மஞ்சள் போட்டு கிழிச்சு அரக்கி தேய்ச்சி எடுத்தால் கூட போவாதது. உயிரோடு வாழ்கிற உங்கள் உடம்புல என்னென்ன வேலையை காட்டும்? மலச்சிக்கலை உருவாக்கும். போதுமா? அழுகல் நோயை உருவாக்கும். அழுகல் நோய்னா என்னென்னா கேன்சருக்கு பேர் அழுகல் நோயின்னு பேர். இதை விட பரிசுதான் இருக்க முடியுமா? என்ன மருந்தை சாப்பிட்டு இந்த 2 பக்கம் கட்டிங் போட்டு ஒரு சொரை போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா கூட வேலை செய்யாது. இந்த தண்ணி ஓடும்போது பைப் கட் ஆகிடுச்சுன்னா கட்டிங் போட்டு சென்டர் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி பண்ணால் கூட வேலை ஆகாது. அடுத்தது வயிற்றை பிடிச்சிட்டு வாழ்க்கை பூரா இருக்க வேண்டியது. டேட் கவுண்டிங் யுவர் டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கவுண்ட் யுவர் டேட்னு. அது மாதிரி கவுண்ட் பண்ணிக்க வேண்டியதான். 1, 2, 3 நாட்களை எண்ண வேண்டிய அவல நிலைக்கு நாம் தள்ளப்படுவதன் அடிப்படையின் காரணம் இது போன்ற மாமிச உணவுகளில் ஏற்படும் சீர்கேடுகளே. அப்போ சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடாதீங்க ஐயா. எதுக்கு அதை சாப்பிட்றீங்கன்னு தான் கேட்குறோம். எங்களுக்கு நாக்கு நிற்கலைன்னா என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி தான் அந்த சோயாவில் போடுறாங்களே அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு போங்க. யார் வேணான்னு சொல்ல போகிறா அவங்கள?
ஆசைக்கிய வாழ்க்கை இல்லைப்பா, பிறந்த பிறப்பை கரையேற்றுவது மட்டுமே நமது நோக்கம் என்பதன் அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள்ன்றதான் நம்முடைய சாரம், அல்லது இதுதான் அதுக்கான மூலம். எனவே இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம் என்ன? மூலத்தை கொண்டு மூலத்தை அறிவது, மூலத்தை கொண்டு மூலத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்ப்பது. படு பயங்கரமான நோய்களின் உருவாக்கும் மாமிச அசைவ உணவுகளின் துவக்கமே. சாப்பிட்ணுன்னா இந்த குடற்பகுதிகளெல்லாம் சாப்பிடாது. சில ஊருக்கு போயிருந்தோம், சில ஊரில் நாய் கூட சாப்பிட மாட்டேங்குது. பன்னு போட்டோம்னா நாய் கூட சாப்பிட மாட்டேங்குது. ஆனால் நம்ம விரும்பி சாப்பிட்றோம். அந்த அளவில் இருக்குது. அதுங்களுக்கும் நாயினும், அதனால தான் பெரியவங்க என்ன சொன்னாங்களோ, நாயினும் கடையோன் அப்படின்னு சொன்னாங்களோன்னு நினச்சிக்க வேண்டியதாக இருக்குது. எனவே எந்த ஒரு பொருளையும் அதனுடைய மூலத்தை நாம் புரிந்து கொண்டு இந்த நோய்களை தீர்ப்பதற்காக, வயிற்றில் சம்பந்தப்படக்கூடிய நோய்களை தீர்ப்பதற்காக, இந்த கிரகத்தில் ஏற்படும் நோய்களை தீர்ப்பதற்காக தான் நட்சத்திர அந்தஸ்து கொண்டு சில மரங்களை நமக்கு உருவாக்கி கொடுத்தாங்க. இந்த நட்சத்திர அந்தஸ்தில் பிரண்டை என்பது மிக முக்கியமான பொருளாக இருக்குது. அடுத்த தொகுப்பில் பிரண்டையை எப்படியெல்லாம் பயன்படுத்தி குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்றதையும், பிரண்டைன்னா என்னன்றதையும் கூட காமிச்சு கொடுக்குறோம் என்று கூறி, நன்றி கலந்த வணக்கம் பாராட்டி சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.